என் அன்பான பிள்ளையே, இன்று நான் உன் வாழ்க்கையின் அந்த இடத்தில் பேச வருகிறேன். நீ யாரிடமும் வெளிப்படையாக கூற முடியாமல் உன் உள்ளத்திலே தினமும் சுமந்து கொண்டிருக்கும் இடத்தில். அது பணக்கஷ்டம், பணம் குறித்த அழுத்தம், பொறுப்புகளின் சுமை, மாதம் முடிவில் வரும் பதற்றம், எப்படி சமாளிப்பேன் என்ற பயம். இவை அனைத்தும் உன் மனதின் அமைதியை கெடுத்திருக்கிறது. அந்த அழுத்தத்தை நான் பார்க்கிறேன். அதை நான் புறக்கணிக்கவில்லை. என் பிள்ளையே, நீ உழைக்காதவன் அல்ல. நீ முயற்சி செய்யாதவன் அல்ல. நீ அலட்சியமாக வாழ்ந்தவன் அல்ல. ஆனாலும் ஏன் இந்த பணக்கஷ்டம் உன்னை தொடர்ந்து துரத்துகிறது என்று நீ பலமுறை என்னிடம் கேட்டிருக்கிறாய். அதனால்தான் இன்று நான் உனக்கு அறிவுரைகள் மட்டும் சொல்லவில்லை, நான் வாக்குறுதிகளை கொடுக்கிறேன். இந்த வாக்குறுதிகள் மனிதர்களிடமிருந்து அல்ல, என்னிடமிருந்து. முதலாவது வாக்குறுதியை உன் உள்ளத்தில் ஆழமாக பதிய விரும்புகிறேன். நீ தேவைகளுக்காக பயப்பட வேண்டியதில்லை. நீ குறைவில் வாழ வேண்டியவன் அல்ல. நான் உனக்குச் சொல்கிறேன், நீ என்னை நம்பி நடக்கும்போது உன் தேவைகள் தெரியாமல் போகாது. நீ எண்ணிக்கைகளை பார்க்கிறாய், நான் ஆதாரங்களை பார்க்கிறேன். நீ இப்போது இருக்கும் நிலை உன் வாழ்க்கையின் எல்லை அல்ல. உன் தேவைகள் நிறைவேறும் என்பது என் வாக்குறுதி. இரண்டாவது வாக்குறுதி உன் உழைப்பை தொடுகிறது. நீ செய்த முயற்சிகள் வீணாக போனது போல உனக்கு தோன்றியது. யாரும் மதிக்காத உழைப்பு, பலன் தெரியாத நாட்கள். எதற்காக இவ்வளவு உழைக்கிறேன் என்று கேட்ட தருணங்கள். ஆனால் என் பிள்ளையே, நீ செய்த ஒவ்வொரு உழைப்பும் என் கணக்கில் இருக்கிறது. நீ விதைத்தது சரியான நேரத்தில் அறுவடையாகும். உன் உழைப்பு வீணாகாது என்பது என் வாக்குறுதி. மூன்றாவது வாக்குறுதி உன் பயத்தைப் பற்றி பேசுகிறது. பணம் குறித்த பயம் உன் சிந்தனையைச் சுருக்கியது. நாளையைக் குறித்து நீ பயந்தாய். ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன், நீ தனியாக இல்லை. நீ சுமக்கும் பாரம் உன் தோள்களில் மட்டும் இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த உண்மை உன் உள்ளத்தில் வேரூன்றும் போது பயம் தளரும், நம்பிக்கை வலுப்படும். இது என் வாக்குறுதி. நான்காவது வாக்குறுதி உன் வாழ்க்கையின் வழிகளைப் பற்றி. நீ ஒரே வழியை நம்பி வாழ்ந்தாய். அது அடைந்தபோது நீ என் பிள்ளையே, நான் ஒரே கதவின் தேவன் அல்ல, நான் பல கதவுகளை திறக்கும் தேவன். ஒரு வழி முடிந்தால் மற்றொரு வழி திறக்கும். ஒரே ஆதாரத்தில் உன் வாழ்க்கை சிக்கி நிற்காது. இது என் வாக்குறுதி. ஐந்தாவது வாக்குறுதி உன் சிந்தனையை மாற்றுகிறது. நீ இதுவரை போதாது என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தாய். அந்த எண்ணம் உன் வாழ்க்கையைச் சுருக்கியது. ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன், நீ குறைவுக்காக அல்ல, நிறைவுக்காக அழைக்கப்பட்டவன். நீ நிறைவிலிருந்து வாழ கற்றுக்கொள்வாய். இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை உருவாக்கும். இது என் வாக்குறுதி. ஆறாவது வாக்குறுதி உன் குடும்பத்தைப் பற்றி. பணக்கஷ்டம் உன் குடும்பத்தின் அமைதியையும் பாதித்தது. சில நேரங்களில் புரிதல் குறைந்தது, அழுத்தம் அதிகரித்தது. ஆனால் என் பிள்ளையே, உன் குடும்பம் பணக்கஷ்டத்தால் சிதறப்போவதில்லை. உன் குடும்பம் நிம்மதியாக வாழும். நீ பயமின்றி உன் பொறுப்புகளை நிறைவேற்றுவாய். இது என் வாக்குறுதி. ஏழாவது வாக்குறுதி இந்த அனைத்தையும் முடித்து உன் வாழ்க்கையை உயர்த்துகிறது. நீ இப்போது அனுபவிக்கும் இந்த பணக்கஷ்டம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது உன் சாட்சியின் தொடக்கம். நீ இந்த பருவத்தை
கடந்து செல்லும் போது உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். நீ பெற்ற விடுதலை மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும். இது என் இறுதி வாக்குறுதி. என் அன்பான பிள்ளையே, இந்த 7 வாக்குறுதிகள் ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்றும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒன்று உறுதி, உன் வாழ்க்கையின் திசை மாறும். நீ இனி பணக்கஷ்டத்தால் நடத்தப்பட மாட்டாய். நீ நம்பிக்கையால் நடத்தப்படுவாய். நீ இதுவரை குறைவின் மொழியில் பேசினாய். இனி நீ வாக்குறுதியின் மொழியில் பேசுவாய். நீ இதுவரை பயத்தின் அடிப்படையில் முடிவெடுத்தாய். இனி நீ நம்பிக்கையின் அடிப்படையில் நடப்பாய். இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த தீர்ப்பை எழுதுகிறேன். பணக்கஷ்டம் தளரும், அழுத்தம் குறையும், வழிகள் திறக்கும், வருமானம் விரிவடையும், நிதி ஒழுங்கு உருவாகும், நிம்மதி திரும்பும். உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் சாட்சியாக மாறும். நான் சொன்னேன், இந்த வாக்குறுதிகள் வார்த்தைகளாக மட்டும் இருக்காது. அவை உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும். என் அன்பான பிள்ளையே, இன்று நான் உன் வாழ்க்கையின் அந்த இடத்திற்குள் நுழைகிறேன். நீ தினமும் நினைத்து மனம் சோர்ந்து போகும் இடத்திற்குள். அது பணக்கஷ்டம். நீ அதை பணம் இல்லாத நிலை என்று மட்டும் நினைக்கிறாய். ஆனால் நான் அதை உன் மனதை அழுத்தும் ஒரு பாரம் என்று பார்க்கிறேன். அந்த பாரத்தை நீ தனியாக சுமக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் விரும்பவில்லை. நீ பலமுறை என்னிடம் ஒரே கேள்வியை கேட்டிருக்கிறாய். என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு போராட்டம்? நான் உழைத்தாலும் ஏன் போதவில்லை? என் நிலை எப்போது மாறும்? என் பிள்ளையே, அந்த கேள்விகள் உன் நம்பிக்கையின்மையின் அடையாளம் அல்ல. அவை உன் உள்ளம் வாக்குறுதிகளை தேடுகிறதின் சாட்சி. அதனால்தான் இன்று நான் உனக்கு அறிவுரை சொல்ல வரவில்லை. நான் வாக்குறுதிகளை விடுவிக்க வருகிறேன். இந்த வாக்குறுதிகள் சூழ்நிலைகளின் மேல் நின்றவை அல்ல, என் வார்த்தையின் மேல் நின்றவை. முதலில் நான் உன்னிடம் உறுதியாகச் சொல்கிறேன், நீ தேவைகளுக்காக பயப்பட வேண்டியவன் அல்ல. நீ இப்போது எண்ணிக்கைகளை பார்க்கிறாய். நான் ஆதாரங்களை பார்க்கிறேன். நீ கணக்குகளை பார்க்கிறாய். நான் வழிகளை பார்க்கிறேன். நீ குறைவின் உணர்வில் வாழ்ந்தாய். ஆனால் குறைவு உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல. நான் உன் தேவைகளை அறிந்திருக்கிறேன். இது என் முதல் வாக்குறுதி. இரண்டாவது வாக்குறுதியை உன் உழைப்பின் மீது விடுவிக்கிறேன். நீ செய்த முயற்சிகள் உனக்கே சில நேரங்களில் வீணாகத் தோன்றியது. யாரும் பாராட்டாத உழைப்பு, பலன் தெரியாத நாட்கள். எதற்காக இவ்வளவு போராடுகிறேன் என்று நினைத்த தருணங்கள். ஆனால் என் பிள்ளையே, நீ செய்த ஒவ்வொரு உழைப்பும் என் கணக்கில் இருக்கிறது. உன் உழைப்பு மறக்கப்படவில்லை. அது வீணாகாது. இது என் இரண்டாவது வாக்குறுதி. மூன்றாவது வாக்குறுதி உன் மனதை கட்டிப்பிடித்த பயத்தை தொடுகிறது. பணம் குறித்த பயம் உன் நிம்மதியை கவர்ந்தது. நாளையை குறித்து நீ அதிகம் யோசித்தாய். ஆனால் என் பிள்ளையே, நீ நாளையை சுமக்க வேண்டியவன் அல்ல. நாளை என் பொறுப்பு. நீ தனியாக இல்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த உண்மை உன் பயத்தை தளர்த்தும். இது என் மூன்றாவது வாக்குறுதி. உன் வாழ்க்கையின் வழிகளைப் பற்றி. நீ ஒரே வழியை நம்பி வாழ்ந்தாய். அது அடைந்தபோது நீ சோர்ந்தாய். ஆனால் என் பிள்ளையே, நான் ஒரே கதவின் தேவன் அல்ல. நான் ஒரே ஆதாரத்தில் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த மாட்டேன். ஒரு கதவு மூடப்பட்டால் மற்றொரு கதவு திறக்கும். ஒரு வழி முடிந்தால்
புதிய வழி உருவாகும். உன் வாழ்க்கை முடங்காது. இது என் 4வது வாக்குறுதி. 5வது வாக்குறுதி உன் சிந்தனையை மாற்றுகிறது. நீ இதுவரை போதாது என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தாய். அந்த எண்ணம் உன் கனவுகளைச் சுருக்கியது. ஆனால் இன்று நான் உன் உள்ளத்தில் ஒரு புதிய உண்மையை பதியுகிறேன். நீ குறைவுக்காக அல்ல, நிறைவுக்காக அழைக்கப்பட்டவன். நீ குறைவிலிருந்து நடக்கப் பழகினாய். இனி நீ நிறைவிலிருந்து நடக்க கற்றுக்கொள்வாய். இது என் 5வது வாக்குறுதி. 6வது வாக்குறுதி உன் குடும்பத்தைப் பற்றி. பணக்கஷ்டம் உன் வீட்டிற்குள் அழுத்தத்தை கொண்டு வந்தது. சில நேரங்களில் அமைதி குறைந்தது, சிரிப்பு குறைந்தது. ஆனால் என் பிள்ளையே, உன் குடும்பம் இந்த பணக்கஷ்டத்தால் உடையாது. உன் வீடு நிம்மதியால் நிரம்பும். நீ பயமின்றி உன் பொறுப்புகளை நிறைவேற்றுவாய். இது என் 6வது வாக்குறுதி. இப்போது 7வது வாக்குறுதி. இது எல்லாவற்றையும் முடிக்கும் வாக்குறுதி. நீ இப்போது அனுபவிக்கும் இந்த பணக்கஷ்டம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது உன் சாட்சியின் தொடக்கம். நீ இந்த பருவத்தை கடந்து செல்லும் போது உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும். நீ பெற்ற விடுதலை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறும். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். இது என் இறுதி வாக்குறுதி. என் அன்பான பிள்ளையே, இந்த 7 வாக்குறுதிகள் ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்றும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒன்று உறுதி, உன் வாழ்க்கையின் திசை மாறிவிட்டது. நீ இனி பணக்கஷ்டத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க மாட்டாய். நீ வாக்குறுதியின் அடிப்படையில் நடக்க ஆரம்பிப்பாய். நீ இதுவரை பயத்தின் மொழியில் பேசினாய். இனி நீ நம்பிக்கையின் மொழியில் பேசுவாய். நீ இதுவரை குறைவின் கணக்கை பார்த்தாய். இனி நீ வாக்குறுதியின் கணக்கை பார்ப்பாய். இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த தீர்ப்பை எழுதுகிறேன். பணக்கஷ்டம் தளரும், அழுத்தம் குறையும், வழிகள் திறக்கும், வருமானம் விரிவடையும், நிதி ஒழுங்கு உருவாகும், நிம்மதி திரும்பும். உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் சாட்சியாக மாறும். நான் சொன்னேன், இந்த வாக்குறுதிகள் வார்த்தைகளாக மட்டும் இருக்காது, அவை உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும். இந்த செய்தியின் முடிவில் நான் உன் உள்ளத்தில் ஆழமாக பதிய விரும்புவது ஒன்றே: பணக்கஷ்டம் உன் வாழ்க்கையின் இறுதி அதிகாரம் அல்ல, வாக்குறுதிதான் உன் எதிர்காலத்தின் தலைப்பு. நீ இதுவரை சுமந்த அழுத்தங்கள், எண்ணிக்கைகளோடு கழிந்த இரவுகள், எப்படி சமாளிப்பேன் என்ற பயம், இவை அனைத்தும் உன்னை உடைக்க வரவில்லை. அவை உன்னை வலிமையாக்க, பொறுப்பை உணர, நம்பிக்கையை பிடித்துக் கொள்ள உன்னை தயார் செய்தது. நீ பல நேரங்களில் நான் எவ்வளவு உழைத்தாலும் ஏன் போதவில்லை என்று கேட்டிருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, உழைப்பு மட்டும் அல்ல, வாக்குறுதியே உன் வாழ்க்கையை உயர்த்துகிறது. நீ செய்த ஒவ்வொரு முயற்சியும் என் கணக்கில் உள்ளது. அது மறக்கப்படவில்லை, அது வீணாகவும் போகவில்லை. இந்த 7 வாக்குறுதிகள் உனக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகின்றன: நீ தனியாக இல்லை, நீ கைவிடப்படவில்லை, நீ கவனிக்கப்படாமல் போகவில்லை. நீ உன் வாழ்க்கையின் சுமையை ஒரே தோளில் சுமக்க வேண்டியவன் அல்ல. நான் உன்னோடு நடக்கிறேன். நிதி ஆசீர்வாதம் ஒரே நாளில் பெரிய தொகை கிடைப்பது மட்டும் அல்ல, அது உன் வாழ்க்கையில் நிலைத்த ஒழுங்கு உருவாகுவது. வருமானத்தில் தெளிவு, செலவுகளில் ஞானம், முடிவுகளில் அமைதி, எதிர்காலத்தில் நம்பிக்கை.
இந்த அனைத்தும் சேர்ந்ததே உண்மையான வளம். நீ இதுவரை குறைவின் மொழியில் பேசினாய், போதாது என்ற எண்ணத்தோடு நடந்தாய். ஆனால் இன்று நான் உன் சிந்தனையை மாற்றுகிறேன். நீ குறைவுக்காக அல்ல, நிறைவுக்காக அழைக்கப்பட்டவன். இந்த மாற்றம் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும். என் பிள்ளையே, பணக்கஷ்டம் உன் குடும்பத்தின் அமைதியை நிரந்தரமாக கவராது. உன் வீடு அழுத்தத்தின் இடமாக இருக்காது. நீ பயமின்றி உன் பொறுப்புகளை நிறைவேற்றுவாய். உன் குடும்பம் நிம்மதியோடு வாழும். நீ இப்போது அனுபவிக்கும் இந்த பருவம் உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது உன் சாட்சியின் தொடக்கம். நீ இந்த நிலையை கடந்து செல்லும் போது உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும். நீ பெற்ற விடுதலை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறும். இன்று நான் உன் வாழ்க்கையின் மீது இந்த இறுதி உறுதியை எழுதுகிறேன். பணக்கஷ்டம் தளரும், அழுத்தம் குறையும், வழிகள் திறக்கும், வருமானம் விரிவடையும், நிதி ஒழுங்கு உருவாகும், நிம்மதி திரும்பும். உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் சாட்சியாக மாறும். என் அன்பான பிள்ளையே, இந்த முடிவு ஒரு செய்தியின் முடிவு அல்ல, பணக்கஷ்டத்தின் முடிவு. நீ வாக்குறுதியை பிடித்துக்கொண்டு நடக்கும்போது நான் வழிகளை திறப்பேன். நீ நம்பிக்கையோடு முன்னேறும்போது நான் ஆதாரங்களை பெருக்குவேன். நான் சொன்னேன். இந்த வாக்குறுதிகள் வார்த்தைகளாக மட்டும் இருக்காது, அவை உன் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும். இது உன் வாழ்க்கை